கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவர் நமக்காக பாடுபட்டதையும் நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக அவர் பட்ட கஷ்டங்களை உணர்ந்து கொள்வதற்காகவும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அருள்நாதர் நமக்காக பட்ட பாடுகளை தியானிப்பதும் அவரோடு சேர்ந்து அந்த பாடுகளை அனுபவிப்பதும் அவர் வெற்றி வேந்தராக உயிரோடு எழும்புகின்ற அந்த காட்சிக்கு நேராக நம்மை வழிநடத்துவதும் மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய பாடு மரணங்களை, அவருடைய கஷ்டங்களை, நமக்காக அவர் சிந்திய இரத்தத்தை, நமக்காக அவர் பட்ட அந்த வேதனையை அனுபவிக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம் அனைவரையும் நம்முடைய மனதை ஒன்றுபடுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட ஒரு பகுதி, ஆண்டவருடைய பாடு மரணங்களிலே பல்வேறு காலகட்டங்களில் நடைபெறுகின்றது. கெத்செமனே தோட்டத்திலே கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த ஆண்டவரை யூதாஸ் காரியோத் காட்டி கொடுப்பதன் மூலமாக அவரை பிடித்து அவரை அழைத்து கொண்டு அன்னாவிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். கெத்செமனே தோட்டம் என்று சொல்லுகிறது தேவாலயத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கிருந்து நடந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அன்னாவினுடைய இடத்திலே வருகின்றார்கள். இரவு வேளை அங்கிருந்து சனகரின் சங்கத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள். காய்பாவிடத்திலே சனகரின் சங்கம் எந்த நாளிலுமே இரவிலே கூடினதே கிடையாது. அந்த ரோமபுரியினுடைய வழக்கத்தின்படியாக சனகரின் சங்கம் பகலிலே தான் கூட வேண்டும். ஆனால் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே இரவிலேயே சனகரின் சங்கத்தை கூட்டி ஆண்டவர் மீது பழி சுமத்துவதற்காக, அருள்நாதர் மீது கொலை குற்றம் சாட்டுவதற்காக அந்த காய்பாவும் அவருடைய பிரதான ஆசாரியர்களும் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் அவரை கண்டுபிடித்து கடைசியில் இவர் கொலை செய்யப்பட வேண்டியவர், ஆனால் கொலை செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி அந்த பகல் வேளையிலே அதை நடத்தி அந்த இரவு முழுவதும் அவரை நிந்தித்து கொடுமைப்படுத்தி கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அவரை கஷ்டப்படுத்தி அவரை கேவலப்படுத்தி அவரை துப்பி பிலாத்துவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். பிலாத்தும் அவரை நியாயம் தீர்க்கிறார். அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து ஏரோதிடத்தில் போகிறாங்க, ஏரோதிடத்தில் பிலாத்துவிடத்தில் வராங்க. கடைசியாக ஒரு காலகட்டத்தில் 5 நியாயாதிபதிகளும் ஆண்டவரை விசாரித்தும் எந்த ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை என்றாலும் அந்த மக்களுடைய வற்புறுத்தலின் பேரிலே, அந்த வற்புறுத்தலுடைய விருப்பத்தின் பேரிலே பிலாத்து ஆண்டவரை அவர்களிடத்தில் ஒப்படைக்கின்றான் கொலை செய்யப்படுவதற்காக. அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வினை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே மிக அற்புதமான ஒரு நிகழ்வுகளை சொல்கிறார். மிக வாசிக்கின்றேன். 16வது வசனம். அப்பொழுது போர் சேவர்கள் அவரை தேசாபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவருடைய கூட்டம் முழுவதையும் கூட்டினார்கள். எல்லா போர் சேவர்களும், whoever been there in the palace, everybody is there to persecute Jesus. அந்த பிரலான போர் சேவர்கள் கூட்டம் வருகிற போது அங்கே ஒரு நிகழ்வு, ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்கிறது. அவருக்கு ஒரு சிவப்பு மேலங்கியை தரித்து, மேலங்கியை அவருக்கு கொடுத்தி, முள்முடியை பின்னி அவருடைய தலையிலே சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசிலே கோலால் அடித்து, அவர் மேல் துப்பி, முழங்கால் படியிட்டு அவரை வணங்கி கொண்டார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. ஆண்டவரை அடிப்பதற்காக, கொலை செய்யப்படுவதற்காக அந்த போர் சேவர்களுடைய கரங்களிலே பிலாத்து ஒப்புவிக்கின்றான். அங்கே இருந்த போர் சேவர்கள் எல்லாம் வராங்க. 600க்கு மேற்பட்ட போர் சேவர்கள் அரண்மனையிலே இருந்தார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எல்லாரும் வராங்க. இந்த போர் சேவர்கள் ரோம பேரரசனுடைய போர் சேவர்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுடைய ராஜா மட்டும்தான், அவருடைய அரசன் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். இங்கே ஒரு புது ஆள் அவர்கள் இயேசுவை குறித்து பார்த்ததில்லை. இயேசுவை குறித்து அவர்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். இங்கே இயேசு நான் ராஜா என்று சொல்கின்ற போது அவர்கள் எல்லாம் கேவலமாக அவரை பார்த்து, இவர் ஒரு ராஜா என்று சொல்லுகிறாரே, அவரை கேவலப்படுத்த வேண்டும், அவரை ஊனப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவரை கொண்டு வராங்க. அந்த காலத்தில் ராஜா அந்த பர்பிள் ட்ரெஸ் அல்லது சிவப்பு மேலங்கியை தரித்து, பொன்முடி சூட்டி, கன்னத்தில் இந்த வெள்ளை முத்துக்களை வைத்து, தன்னுடைய முகம் முழுவதும் அந்த பொற்கோளங்களாலும் தன்னுடைய தூப வர்க்கங்களாலும் அதை பூசி, அவருடைய அரசனுடைய முகத்திலே முத்தமிட்டு அவரை பாராட்டுவார்கள். அதே போன்ற ஒரு நிலை அங்கே உருவாக்குகிறார்கள். ஒரு சிவப்பு மேலங்கி அவருக்கு உடுக்கிறாங்க. தலையிலே ராஜா பொன்முடியை சூட்டுவார். அதற்கு பதிலாக ஒரு முள்ளால் உருவான ஒரு முடியை தூட்டி தலையிலே வைக்கிறாங்க. அந்த முள்முடியிலே நிறைய
நிறைய வைரமும் வைடூரியமும் முத்துக்கள் இருக்கும். அந்த முத்துக்களுக்கு பதிலாக அவருடைய தலையிலே இருந்து சிந்துகிற இரத்தம் துளிகளாக உறைந்து முத்துக்களாக அந்த முள்முடியை சூட்டி கொண்டிருக்கிறது. அந்த ராஜாவினுடைய முகத்திலும் ராஜாவினுடைய உடம்பிலும் அல்ல தூப வர்க்கங்களாலும் பொற்களாலும் அதை பூசி அதை மகிழ்வார்கள். இங்கே இதே சீடர்கள் அதே போன்ற ஒரு நிகழ்வை தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எச்சையினாலே ஆண்டவருடைய முகத்திலே துப்பி ஆண்டவருக்கு அந்த நறுமணங்களை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு முத்தத்தை அந்த ராஜாவை வாழ்த்துவதற்காக அந்த கன்னத்திலே முத்தமிடுவார்கள். அதற்கு பதிலாக தங்களுடைய கைகளாலே ஆண்டவருடைய கன்னத்திலே ஓங்கி அடிக்கிறார்கள். எப்படியெல்லாம் ஒரு ராஜாவுக்கு வாழ்க்கை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் செய்வதாக காட்டுகின்றதாக நடிப்பதை போல காட்டி ஒரு பாவனையாக செய்து இமிட்டேட் பண்ணி ஆண்டவருடைய முகத்திலே அடித்து அவருடைய முகத்திலே துப்பி முள்முடியை சூட்டி சிரசிலே கம்பாலே அடித்து கடைசியாக ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். முழங்காற்படியிட்டு ராஜாவே நீர் வாழ்க என்று நாமும் சொல்லுகின்றோம். எந்த ஒரு நோக்கத்தோடு எந்த ஒரு எண்ணத்தோடு அந்த இயேசுவை பார்த்து இன்றைக்கு என் ராஜாவே வாழ்க என்று சொல்கிறோம்? அன்றைக்கும் அதே சீடர்கள் ஆண்டவரை துன்புறுத்தியவர்கள், ஆண்டவரை நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி நடித்து காட்டினவர்கள், அவருடைய கன்னத்திலே அடித்து முள்முடியினாலே சிரசிலே சூட்டி அவரை துப்பி அவரை வாழ்த்தினவர்களும் அவரை ஆண்டவரே வாழ்க ராஜாவே வாழ்க என்று முழங்காற்படியிட்டு அவரை வாழ்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவருடைய பாடுமரங்களை தியானித்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய திருச்செவியே, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய செயல்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நாம் காட்டுகின்ற நிகழ்வுகள், மற்றவர்களை குறித்தும் ஆண்டவருடைய திருச்சபையை குறித்தும் ஆண்டவருடைய திருமக்களை குறித்தும் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அன்றைக்கு எப்படி அந்த போர் சேவர்கள் ஆண்டவருடைய தலையிலே முள்முடியை சூட்டி அவருடைய முகத்திலே துப்பி அவருடைய கன்னத்திலே அடித்து கொண்டிருந்தார்களோ அதே போன்ற ஒரு நிகழ்வினை நிலைநாட்டுவதாக காட்டுவதாக அதை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் நம்முடைய உள்ளத்தில் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உன்னுடைய பாடுகளை தியானிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் அந்த பாடுகளை உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? மீண்டும் மீண்டுமா என் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக, மீண்டுமாய் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளோட தலையிலே அவருடைய சிரசிலே அடிக்கக்கூடிய ஒரு மக்களாக, மீண்டுமாய் ஆண்டவருடைய முகத்திலே துப்புகின்ற நம்முடைய கேவலமான வார்த்தைகளாலே, மற்றவர்களை தூஷித்து பேசுகிற வார்த்தைகளாலே, மற்றவர்களை குறித்து நம் மனதிலே எண்ணுகின்ற நிகழ்வுகளினாலே, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதினாலே ஆண்டவரை மீண்டுமாய் அடித்து கொண்டிருந்து மற்றவர்கள் காண வேண்டும், இந்த உலகம் காண வேண்டும் என்பதற்காக ஆலயத்திலே வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே வாழ்க என்று சொல்லுகிறோமா? இல்லை, உள்ளபடியே இயேசு எனக்காக மரித்தார், உள்ளபடியே என்னுடைய இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக கண்ணீர் சிந்தினார், சிலுவையிலே தன்னுடைய கரங்களிலிருந்து இரத்தம் சிந்துவதற்காக தன்னுடைய வாழ்வை எனக்காக அர்ப்பணித்தார் என்கின்ற எண்ணத்தோடு அவரை பார்க்கின்றோமா? அந்த போர் சேவர்கள் போல ஆண்டவரை பார்க்கின்ற அந்த ஒரு நிலையிலே இருப்பீர்களே என்று சொன்னால், தயவு செய்து இந்த நடிக்கின்ற ஒரு நிலையை, ஆண்டவருடைய பிள்ளை என்று காட்டுகின்ற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு முடித்துக் கொள்ளும்படியா அன்போடு நான் உங்களை அழைக்கிறேன். இயேசு உண்மை உள்ளவர், அவர் உங்களை காண்கின்றவர். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எப்படி இந்த ஆலயத்திற்குள்ள இந்த 3 மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்க? வேண்டா வெறுப்போடு, ஏதோ ஒரு கடமையாக, ஏதோ ஒரு சொன்னாங்களேங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கீங்களா? இல்லை, ஆண்டவரை நான் பார்க்கின்றேன், இயேசு எனக்காக மரித்தார் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றேன் என்பதற்காக நம்முடைய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை அதை தரிசிப்பதற்காக, ஆண்டவர் நம்மை அதை கண்டுகொள்வதற்காக, ஆண்டவர் நம்மை அதை அனுபவிப்பதற்காக, எப்படி இயேசு எனக்காக மரித்தார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் அனுப்புகின்றார். இந்த சிலுவையிலே நடந்த ஒரு நிகழ்வு, இந்த சீடர்கள் எல்லாம் அவரை அடிக்கிறாங்க. அவ்வளவு பாடுகளை பட்ட ஆண்டவர், அவ்வளவு கஷ்டங்களை பட்ட ஆண்டவர் அவரை அடித்து துன்புறுத்தி பல நீண்ட நேரங்கள், முந்த நாள் இரவு சாயங்காலம் வேளையிலே கஸ்மேனிலிருந்து அவர் ஆரம்பித்து நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் அவரை காயப்படுத்தி கொடுமைப்படுத்தி சிலுவைக்கு நேராக அழைத்து செல்கிறார்கள். சிலுவைக்கு நேராக அழைத்து சென்று ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து மரித்து ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது நடந்த இன்னொரு நிகழ்வை அதே பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவருக்கு மேலே ஒரு சின்ன ஆடை இருந்தது. அந்த மேலே கலற்றி இந்த சீடர்கள் அவரை துன்புறுத்தவர்கள் சொன்ன 2வது ஒரு காரியம், ஆண்டவர் சொன்ன ஒரு வித்தியாசம்
ஒரு நிகழ்வு. அந்த மேலாடையை கழட்டி அது யாருக்கு போக வேண்டும், யாருக்கு அந்த மேலாடையில் கொஞ்சம் பங்கு கிடைக்கணும்னு சொல்லி சீட்டு போட்டு அந்த மேலாடையை பங்கு வைத்து ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கொண்டார்கள். தனக்கு என்ன கிடைக்க வேண்டும், தான் எனக்கு அந்த சீடர்களை அவரை துன்புறுத்தின அந்த சீடர்கள், அவரை துன்புறுத்தின அந்த போர் சேவர்கள் அந்த ஆண்டவருக்கு மேலே இருந்த அந்த போர்வை எடுத்து எனக்கு என்ன கிடைக்கும், இந்த பங்குல எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த மேலாடையில் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதற்காக அதை பங்கு போட்டு சீட்டு போட்டு தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற என்னுடைய அன்புக்குரிய ஜனமே, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிற போது எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பங்கு போட்டு கிடைக்க வேண்டும், இல்லை எனக்கு கிடைக்கல நான் சண்டை போட வேண்டும், எனக்காக சீட்டு போட வேண்டும், நான் உயர்ந்த இடங்களிலே செல்வதற்காக நான் சீட்டு போட்டு வாழுகின்ற, சண்டை போட்டு வாழுகின்ற, என்னுடைய பங்குக்காக அடி போடுகிற ஒரு மனநிலையோடு இருக்கிறோமா? ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருடைய துன்பங்களை, ஆண்டவருடைய பாடுகளை, ஆண்டவருடைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம்ம மனசுல எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த சீடர்கள், அந்த போர் சேவர்களுடைய எண்ணம் எல்லாம் அதாகத்தான் இருந்தது. நான் இன்றைக்கு கஷ்டப்படுகிற ஆண்டவருடைய மேலங்கியை கலட்டி அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சீட்டு போடுகிற ஒரு அனுபவத்தோடு வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய இருக்கிறோம், அவரை போல அவரை வணங்குவதை போல மற்ற மக்கள் காண்பதற்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு நடிப்பாக செய்து கொண்டிருக்கிறோமா? மற்றவங்களும் இவன் ஒழுங்கா ஆலயத்துக்கு போயிருக்கான், இன்னைக்கு அந்த 3 மணி நேர ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவது ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோமா? இல்ல எனக்கு என்ன கிடைக்கும், இந்த இயேசு விட்டு இருந்து எனக்கு என்ன கிடைக்க முடியும், என்னுடைய ஆலயத்தில் நான் இருக்கிறேன், நான் இந்த ஆலயத்தில் பொறுப்புல இருக்கிறேன், என்னுடைய பொறுப்பு எப்படி நிலைநிற்க வேண்டும், என்னுடைய பங்கு நிலைநிற்க வேண்டும், என்னுடைய சுய லாபத்திற்காக நான் ஆலயத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகின்ற மனநிலையோடு நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறோமா? ஆண்டவர் அன்போடு உங்களை அழைக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற போது அவரை சிந்திப்பதற்காக அழைக்கிறார். ஆண்டவருடைய பாடு மரணங்களின் போது அவரை சந்தித்தவர்கள் எல்லாம் ஒரு வித்தியாசத்தை கண்டு கொண்டார்கள். ஆண்டவருடைய இந்த பாடு மரண நிகழ்விலே, அந்த சிலுவையிலே அறையுண்ட நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டு கொண்டார்கள். அவரை மறுதலித்த பேதுரு ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கிற போது ஆண்டவரிடத்திலே சென்று மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றான். அவரோடு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கள்ளன் ஆண்டவரிடத்திலே கேட்டு ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றான். சீமோன் எங்கோ இருந்து சிரியா நாட்டிலிருந்து அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக இஸ்ரவேலுக்கு வந்தவன், மிகப்பெரிய அந்த சிலுவையை தன்னுடைய தோளிலே சுமக்கிறான். அவன் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல, சிரியா தேசத்தை சார்ந்தவன். அன்றைக்கு இஸ்ரவேல் தேச நாட்டிலே பஸ்கா பண்டிகைக்காக வருகின்ற போது அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. 500 பவுண்டு எடையுள்ள அந்த சிலுவையை தாங்கிக் கொண்டு அவன் நடக்கிற போது வேதம் சொல்லுகிறது, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற போது அவனுடைய பிள்ளைகள், அந்த சீமோனும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றான். அவனுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அலெக்சாண்டர், ட்ரூபோ என்கின்ற ஒரு மகன் ஆண்டவருடைய பிள்ளையாக சொல்கிறார். அதை அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை சந்தித்த மக்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய கொண்டார்கள். அந்த சீடர்கள், அந்த போர் சேவர்கள் கூட ஆண்டவரை கொலை செய்கின்ற போது இவர் உண்மையான தேவன் என்று சாட்சி கொடுத்தார்கள். என் அன்புக்குரிய திருச்சபையே, இன்றைக்கு ஆலயத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கண்டு கொள்ளப் போகிறோம்? இயேசு சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிற காண்கின்ற நம் கண்கள், அவருடைய பாடுகளை அனுபவிக்கிற நாம், அவருடைய பாடுகளை உணர்ந்து கொள்ளுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை காண்கிறோம்? என்னுடைய இயேசுனுடைய வாழ்க்கையில நான் இனிமேல் ஒரு வேடம் போடுகிற ஒரு கிறிஸ்தவனாக அல்ல, மற்றவர்கள் காண வேண்டும் என்று வாழுகிற ஒரு கிறிஸ்தவனாக அல்ல, என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் பாடுகளை சுமந்து செல்கின்ற ஒரு அனுபவமாக மாறும். பவுல் சொல்லுவாரே, இனி நான் அல்ல, என் இயேசுவே என்னிலே வாழ்கிறார். பவுல் என்கின்ற நான் மரித்து போய்விட்டேன், இனிமேல் வாழ்ந்து கொண்டிருப்பது, இனிமேல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த பவுலை நீங்கள் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய நாமத்தினாலே மரித்து உயிரோடு எழும்பின என் இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னது போல, அன்புக்குரிய திருச்சபையே, இந்த நாளில் ஆண்டவருடைய பாடுகளை, ஆண்டவருடைய அனுபவங்களை, ஆண்டவருடைய கஷ்டங்களை அனுபவிக்கின்ற உணர்ந்து கொள்ளுகிற நீங்கள் திரும்பி சொல்கிற போது, இனிமேல் நான் இல்லைங்க, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய மற்றவர்கள் காண வேண்டும் என்று நான் செய்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, என் இயேசுவின் பாடுகளும் என் இயேசு
இயேசுவை என்னை ரட்சித்தாரே என்கின்ற வார்த்தைகளும் நான் சொல்லுகின்ற, மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற, காட்டுகின்ற ஒரு மனிதனாக மாறுவேன் என்று சொல்லுகின்றதற்காகத்தான் ஆண்டவரை அழைக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்க வேண்டும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த சீடர்கள் அவருடைய மேலாடையை பங்கு போட்டது போல ஆலயத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், கிறிஸ்தவனாக இருப்பதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று பங்கு போடுகின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இந்த இயேசுவை எத்தனை பேருக்கு கொடுக்க போறோம், இந்த இயேசுவை எத்தனை பேருக்கு கொடுக்க போறோம், இந்த இயேசுவை மற்றவர்கள் கண்டுகொள்வதற்காக, இந்த இயேசுவை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக, கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக மாற்றுவதற்காக ஆண்டவர் எங்களை அன்போடு அழைக்கிறார். உயிரோடு மரித்த ஆண்டவரே, சிலுவையிலே பாடுபட்ட ஒரு ஆண்டவரே, சிலுவையிலே தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி நமக்காக மீட்டுக்கொண்ட ஒரு ஆண்டவரே, கண்ணீர் விட்டு சிந்தி கெத்செமனேயிலே கதறின அந்த ஆண்டவரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நாயராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் பதவியையும் தன்னுடைய அந்தஸ்தையும் நினைத்திருந்தால், அவர் வானத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால், அந்த பிதாவானவர் லேகியோனை அனுப்பி ஆண்டவரை காப்பாற்றி இருப்பார். ஆனால் தன்னை முழுமையாக ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, தன்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவருடைய எண்ணம் நிறைவேறுவதற்காக, இந்த சிலுவை பாடு மரணங்களை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் அவரை தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் தன்னை அவர்கள் மத்தியிலே கொடுக்கின்றார். ஆண்டவர் தன்னை அவர்கள் மத்தியிலே அர்ப்பணிக்கின்றார். இன்றைக்கு அதே அனுபவத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்கள் காண்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக, ஆண்டவரை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்காக, உங்களை அர்ப்பணிப்பதற்காக, இந்த பாடுள்ள கஷ்டமுள்ள இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சிலுவையிலே இருந்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறார். என்பதுக்குரிய திருச்சபையே, ஆண்டவருடைய அந்த கஷ்டங்களை உணர்ந்து கொள்ளுகிற நாம் அதை உண்மையான நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக, உண்மையாக நம்முடைய மனதிலே அந்த கஷ்டங்களை உணர்ந்து கொள்கின்றவர்களாக, அனுபவிக்கின்றவர்களாக, பாங்குக்கு மற்றவர்கள் பார்ப்பதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அல்ல, ஆழத்திலே சென்று மீன்பிடிக்கிறவர்களாக, ஆழத்திலே சென்று வலைகளை வீசுகின்றவர்களாக, கிறிஸ்தவ பக்தி வைராக்கியத்திலே வாழ்கின்றவர்களாக, என் இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கை உள்ள வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக மாற்றுகின்றவர்களாக மாறுவதற்காக ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கின்றார். அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை வாழ்க்கையை மாற்றுவதற்காக, போலித்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். அந்த அனுபவத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோமா? உண்மையிலே அதில் ஈடுபடுகின்றவர்களாக, உண்மையிலே அதில் பங்கு கொள்கின்றவர்களாக, ஆண்டவருடைய அந்த பாத்திரத்திலே தம்முடைய பங்கு கொடுக்கின்றவர்களாக மாற்றுகின்ற போது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற்றுவார். அந்த ஒரு சிலுவையின் அனுபவம், சிலுவையினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கைகளை பிரதிபலிக்க வேண்டும். சிலுவையினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக மாற வேண்டும். சிலுவையினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கைகளை நம்மை நடத்தி செல்வதற்காக, நான் இனி நானாக அல்ல, எனக்காக அல்ல, என்னுடைய சுயத்திற்காக அல்ல, என்னுடைய லாபத்திற்காக அல்ல, என்னுடைய நன்மைக்காக அல்ல, நான் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த இயேசு புகழ் பெற வேண்டும், இந்த இயேசுனுடைய நாமம் பிரதிபலப்பட வேண்டும், இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும், என் மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த சிலுவையிலே ஆண்டவர் பெற்ற அந்த வெற்றியை நமக்கு சொந்தமாக்குவோம். ஆண்டவர் சிலுவையிலே பாவத்தை வென்று, சாபத்தை வென்று, சாத்தானுடைய தலையை அமுக்கி ஆண்டவர் உங்களுடைய உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அதை அனுபவிக்கிற நமக்கும் இந்த உலகத்தையும் இந்த சாத்தானையும் நம்முடைய காலுகளுக்கு அடியிலே ஆண்டவர் கொண்டு தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவனுடைய அந்த காட்சியை பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம், அதை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்வோம். அந்த வாழ்க்கையினுடைய ஒரு நாள் 3 மணி நேர தியானமாக அல்ல, தினமும் ஆண்டவரை அந்த பாடுகளை நினைக்கின்றவர்களாக, என் இயேசு எனக்காக மரித்தாரே, இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினாரே, பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தன்னுடைய இரத்தத்தினாலே தூக்கி எடுத்தாரே, என்னுடைய கை அவருடைய கரங்களில் இருந்து சிந்துகிற அந்த இரத்தத்தினாலே என்னுடைய தலையை அவர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறாரே என்று சொல்லுகின்ற அந்த உன்னத பாக்கியத்திற்கு நேராக நடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், ஆண்டவர் உங்களை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக, நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்பதை விட மற்றவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்திற்கு நேராக உங்களை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக உங்களை அன்போடு இருக்கிறேன். இந்த மரித்த ஆண்டவர் மரித்தவராக இருப்பதில்லை, அவர் உயிரோடு எழும்ப போகிறார்.
உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனுள்ள தேவனாக அரசாளுகிறவராக இருக்க போகிறார். அந்த இயேசுனுடைய பிள்ளைகளாக நாம் வாழப்போகிறோம். அந்த சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு அந்த பூரிப்போடு நான் இயேசுவினுடைய பிள்ளை என்கின்ற உணர்வோடு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.